அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக் லேர்னர். நம்ம எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? பட் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக அந்த இருக்குது. எவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து வச்சாலும் சவுண்ட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து கேட்காது. அதாவது நம்ம மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரங்கள் போல் நமக்கு மேக்ஸிமமில் செட்டிங்ஸ் இருந்தாலுமே நம்மளால் வந்து அந்த மேக்ஸிமம் உண்டான சவுண்ட் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கிடைக்காது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நீங்கள் மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், கேட்கும்போது எப்படி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேக்ஸிமம் வால்யூம் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ கூட நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஒன் ஆர் தி அதர் டே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கும் இது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். அதனால் அந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். ஸோ நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் என்ன தான் வந்து மேக்ஸிமம் வந்து வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த உங்களுக்கு ஃபோனில் எவ்வளோ வந்து கொடுக்குறாங்களோ பட் அதுதான் வந்து நம்மளால் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம எப்படி அதையும் வந்து எக்ஸீட் பண்ணி நம்மளோட ஃபோனில் வந்து நம்ம மியூசிக் வந்து கேட்கும்போது இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி கேட்கும்போது எப்படி வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்றது இப்போ வந்து பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட் டே வால்யூம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி டவுன்லோட்ஸ் வந்து ஆயிருக்கு. எல்லாமே ரிவ்யூஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்கனால மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஆப் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஒரு பார் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆப்னு இருக்கும், சைடில் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், பூஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100% கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடில் அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், ஹெல்ப் வரும், மோர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஸோ அது வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ முதல் செட்டிங் என்ன அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆன் பூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போதே இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிக் மார்க் கேட்டிருக்காங்க. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ இல்லைனா டிஃபால்ட்டாக நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்பயுமே அது வந்து ஆனில் இருக்கட்டும். ஸோ அப்போனா உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இரண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ வந்து பேக் வந்து பாருங்கள், உங்களோட அப்ளிகேஷனில் வந்து பார்க்கும்போது வால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லைடர்ஸ் வந்துடும். முன்னாடி வந்து ஒன்று தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்லைடர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது உங்கள் ஃபோனில் இருக்க வால்யூம் இது. ஸோ பூஸ்ட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அந்த வால்யூமை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அப்படின்னா பூஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்லைடரை வந்து அந்த ஸ்லைடரை நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ அடுத்த செட்டிங்ஸ் மறுபடியும் பார்க்கும்போது நான் யூனிஃபார்ம் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாடரேட் ஹை ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு மாறி மாறி வரும், அதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், மேக்ஸிமம் அலோட் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 100% வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இந்த ஸ்லைட் பண்ணக்கூடிய அந்த பூஸ்ட் ஸ்லைடர் வந்து எவ்வளோ % இருக்கணும், 10லேருந்து 100% உங்களுக்கு பூஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 40% மேலே வந்து போனால் நம்மளோட ஹியரிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். அந்த ஆப்ளிகேஷன்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க 40க்கு மேலே போனால் கொஞ்சம் ஒரு ரிஸ்க் தான், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சவுண்ட் வந்து வேணும், நிறைய சவுண்ட் வேணும்னா நீங்கள் வந்து 40க்கு மேலே கூட வச்சுக்கலாம். பட் எனிவேஸ் டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன், அது வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் நீங்கள் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போது வந்து நான் இங்கே வந்து இப்போது 16 நான் செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ இந்த பூஸ்ட் ஸ்லைடரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 கிட்ட தான் மேக்ஸிமம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ இதுவே நான் மறுபடியும் அங்கே போயிட்டு 100 வந்து நான் இப்போ செட் பண்ணுறேன். ஸோ 100 செட் பண்ணால் மறுபடியும் பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 100 வரைக்கும் செட் பண்ண முடியும். ஸோ பூஸ்ட் அப்படின்றது இருக்க வால்யூமை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி பூஸ்ட்டில் வந்து காட்டும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம சாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள்.
இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வால்யூம் வந்து கண்டிப்பாக இந்த இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபோன் கால்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் எனிவேஸ் நீங்கள் லிசன் பண்ணுற ஒரு மியூசிக்கு கண்டிப்பாக வந்து மியூசிக் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு இயரிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹெட்ஃபோன்ஸ் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மியூசிக் கேட்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த மியூசிக் அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக எல்லாருக்கூடையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து நிறைய சவுண்ட் வரல அப்படின்றலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.